திருநெல்வேலி சொதி, மாப்பிள்ளை சொதின்னு சொல்லுவாங்க. இது வந்து கல்யாணத்துக்கும் சரி, மாப்பிள்ளை முதல்ல வீட்டுக்கு வரும்போது சரி இதை செய்வாங்க. இன்னைக்கு அமுத சமையல்ல திருநெல்வேலி சொதி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 50 கிராம் பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் சொதிக்கு தேவையான காய்கறிகள் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய் எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு முழு தேங்காயில் பால் எடுத்து முதல் பால் 1 கப்பு, 2ஆம் பால் 2 கப்பு எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சி வச்சுக்கோங்க. மண் சட்டியை அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு போட்டு வதக்கி அரைச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகாய் விழுத போட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. அதோட வெட்டி வச்ச காய்கறிகளை சேர்த்து நல்லா கலந்துருங்க. அப்புறம் நாம் எடுத்து வச்சிருக்கிற 2ஆம் தேங்காய் பாலை ஊற்றி அதோட 1/4 கப் தண்ணி, உப்பு சேர்த்து மூடி போட்டு வேக விடுங்க. காய் 3/4 பதம் வெந்த உடனே வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு முதல் தேங்காய் பால் ஊற்றிடுங்க. இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், வெந்தயம், கறிவேப்பிலை போட்டு தாளிச்சு சொதி மேலே ஊற்றி கலந்து விட்டுருங்க. மேலே மல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 5 நிமிஷம் கழிச்சு பாதி எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் மணத்தோட சுவையான சொதி தயாராகிருச்சு. இடியாப்பத்தோட சாப்பிடும்போது பயங்கர டேஸ்டா இருக்கும். சாதத்தோட இஞ்சி பச்சடியும் சொதியும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் அபாரமான டேஸ்டோட இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு அமுதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.